பாமகவா இருந்தாங்கல்ல போன சட்டமன்றத்தில், அப்பயே அதிமுக எவ்வளோ சீட்டு வாங்கினாங்க? இவங்க அம்மா ஜெயலலிதா அம்மையார் இல்லாத போது எடப்பாடி என்ற ஒரு பெரிய தலைவரே அவர் தமிழகத்தில் ஒரு பெரிய தலைவர் என்ற ஒரு டிப்ளமேட்டிக் லீடராக இல்லாத போது எத்தனை சீட்டை நீங்கள் மிரட்டி வாங்கியிருக்கணும்? 50 சீட்டுக்கு மேலே வாங்கியிருந்தீங்கன்னா நீங்கள் ஒன்றா இருக்கும்போது சொல்கிறேன்னா போன சட்டமன்றத்தில் அப்படி நீங்கள் வாங்கியிருந்தீங்கன்னா நீங்கள் உண்மையாலுமே பலசாலி. நீங்கள் எவ்வளோ சீட்டு வாங்கினீங்க? 23 சீட்டை என்னமோ வாங்கினீங்க. அப்போ என்ன அர்த்தம்? என்ன கொள்கை? நீங்கள் அதுக்கு முன்னாடி ஒரு வருஷத்துக்கு முன்னாடி என்ன சொன்னீங்க? டயர் இன்னைக்கு எடப்பாடின்னு சொன்னீங்க. நீங்கள் ஹெல்ப் கேட்குறீங்கன்னா என்ன வாங்கணும்? பாதி 50-50 எடுத்துக்கோன்னு கேட்டுக்கலாம்ல. ஆளுக்கு 117 சீட்டில் நிற்போமா? எங்கள் தயவு இல்லாமல் நீ ஒன்றுமே பண்ண முடியாது, அம்மாவும் இல்லை, பெரிய லீடர் இல்லை, எங்கள் தலைவர் தயவில் தான் நீ வட மாவட்டத்தில் சொன்னார்ல. வட மாவட்டத்தில் இருந்த இடைத்தேர்தலெல்லாம் பாமக இல்லைன்னா அந்த எம்எல்ஏலாம் ஜெயிச்சு நீ ஆட்சியிலே இருந்திருக்க முடியாது 4.5 வருஷம் சொன்னார்ல அன்புமணி. என்ன பண்ணியிருந்துருக்கணும்? அன்றைக்கி அவர் தானே பெரிய தலைவராக இருந்து எல்லாம் பண்ணார். என்ன பண்ணியிருக்கணும்? எத்தனை சீட்டு வாங்கினீங்க? அப்போ நீங்கள் எதை நோக்கி நீங்கள் போயிருக்கீங்க? அப்போ 23 சீட்டு கிட்டத்தட்ட வாங்குறீங்கன்னா நீங்கள் எதை நோக்கி போயிருந்துருக்கீங்கன்னு அர்த்தம். சரி, அதை கூட விட்டுருங்க. நீங்கள் அவங்களுக்கு மறுபடியும் விசுவாசமாக இருந்தீங்களா? அதே அதிமுக 10% கொடுத்துச்சின்னு விசுவாசமாக இருந்தீங்களா? எம்பி தேர்தலில் என்ன பண்ணீங்க? எதிர்த்து வேலை பார்த்தீங்களா? இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, எம்பி தேர்தலில் ஏன் அதிமுக வேண்டாம் என்று போனேன் அப்படின்ற ஒரு காரணம் சொல்ல முடியுமா அன்புமணியால்? ஒரு காரணம் வேணும்ல. ஒரு கட்சியில் அலையன்ஸில் இருக்கீங்க, எம்எல்ஏ எலெக்ஷனில் ஒரு வருஷத்தில் எம்பி எலெக்ஷன் வருது. நீ அந்த கூட்டணியிலிருந்து வெளியே வர்றதுக்கு ஏதாவது ஒரு காரணத்தை நீ சொல்லியிருக்கணும்ல. என்ன காரணம் சொன்ன? சரி, அதை விட்டுரு. இன்னைக்கு திருப்பி அந்த கூட்டணியில் வர்றதுக்கு என்ன காரணம் சொல்லுவ நீ?